பிகாம் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு தைரியமான ராஜா இருக்கிறாரு. அவருக்கு பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவரு தன்னோட கப்பல்ல போர் வீரர்கள்லாம் கூட்டிட்டு எல்லா தீவுக்கும் போயிட்டு எதிரி நாட்டு மன்னர்களை எவ்வளவு பலமா அவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு வீழ்த்திட்டு தன்னோட நாட்டுக்கொடியை நாட்டிட்டு வராரு. அவரு ஒரு நாள் ஒரு தீவுல போய் இறங்கும் போது நிறைய பழங்கள் தொங்கறத பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்து அவரு பயப்படுறாரு. பயந்துட்டு தன்னோட தளபதி கிட்ட இல்ல நம்ம இந்த தீவுல இருக்கக்கூடாது, இப்பயே நம்ம இந்த தீவை விட்டு கிளம்பணும்னு சொல்றாரு. அந்த படத்தளபதிக்கு பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியல. என்ன ராஜா நீங்க அத்தனை பெரிய பெரிய படைகளை பார்த்து பயப்படாம ஒரு சின்ன பழத்தை பார்த்து பயப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, இல்ல தளபதி, நம்ம வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் வராம அழியறதுக்கு காரணம் பெரிய பெரிய எதிரிகள்லாம் இல்ல, ஒரு சின்ன கம்ஃபர்ட் தான். இந்த தீவுல மட்டும் நம்மளோட வீரர்கள்லாம் இறங்கி இந்த ஈஸியா கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துடும், கஷ்டமே படாம வாழலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒரு போரை கூட ஜெயிக்க முடியாது. எனக்கு பெரிய பெரிய எதிரிங்களை பார்த்தா கூட பயம் இல்லை, ஒரு சின்ன கம்ஃபர்ட்டை பார்த்தா தான் பயம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நம்ம லைஃபும். நம்ம லைஃப்ல பெரிய ப்ராக்ரஸ்லாம் வராததுக்கான காரணம் நம்ம பண்ற கஷ்டமான விஷயத்தினால இல்ல, நம்ம பண்ற ஈஸியான விஷயத்தினால. நீங்க ஜஸ்ட் பிகாம் மட்டும் படிக்கிறீங்கன்னா ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணிக்கிட்டு படிக்காம போயிட்டு வந்தாலே டிகிரி வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் நீங்க பெரிய விஷயம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால ப்ளீஸ் பிகாம் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிங்க. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாங்குற கோர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கு. அதுல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ ப்ராக்ரஸ் இருக்குன்னு தெரியும்.